பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு மேற்கு கடற்கரை சமவெளி, கிழக்கு கடற்கரை சமவெளி இது ரெண்டையும் பார்க்க போகிறோம். ஜாகிரஃபின்னு எடுத்துக்கிட்டாவே நம்ம மேப் எடுத்துட்டோம்னா ரொம்ப ரொம்ப ஈஸிப்பா. எதுவுமே நம்ம மனப்பாடம் பண்ண தேவையில்ல, அப்படியே மைண்டில் நின்றுடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்களேன். இப்போது மேற்கு கடற்கரை சமவெளியை ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மேற்கு கடற்கரையின் வடபகுதி கொங்கண கடற்கரை எனவும் மத்திய பகுதி கனரா கடற்கரை. இது நம்ம தியரியாக வாசித்தா சிரமமாக இருக்கும். இப்போ நீங்கள் பாருங்கள், இது கிழக்கு, இது மேற்கா. இப்போது மேற்கு கடற்கரையோட வடபகுதி சரியா. அப்போ மேற்கு கடற்கரையோட வடபகுதி கொங்கண கடற்கரைன்னு சொல்லுவாங்க சரியா. அந்த மகாராஷ்டிரா பகுதியில் வர்ற எல்லாமே கொங்கன் ரயில்வேஸ் இந்த மாதிரி தான் வரும். அப்போது மேற்கு கடற்கரையோட வடபகுதி கொங்கண கடற்கரை அப்படின்னும் மத்திய பகுதி கனரா கடற்கரை அப்படின்னும் அழைக்கப்படும் சரியா. இங்கே தானே கர்நாடகா இருக்குது, அப்போ கனரா கடற்கரை. அப்போ தெற்கு பகுதி, மேற்கு கடற்கரையோட தெற்கு பகுதி மலபார் கடற்கரை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படும். அதாவது கேரளாவை மலபார்னு சொல்லுவோம்ல, மலபார் கடற்கரை. இங்கே இருக்க மேற்கு கடற்கரையில் இருக்க முக்கியமான ஏரி வேம்பநாடு ஏரி. இதுதான் உள்ள தியரியாக கொடுத்துருப்பாங்க. இப்போ கிழக்கு கடற்கரை எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதை பாருங்கள், மகாநதிக்கும் கிருஷ்ணா நதிக்கும் இடையே வடசர்க்கார் எனவும், கிருஷ்ணா மற்றும் காவிரி ஆற்றுக்கு இடையே சோழமண்டலம் எனவும், கோதாவரி கிருஷ்ணா இடையே கொல்லேரி ஏரி இப்படிலாம் கொடுத்துருப்பாங்க. நம்ம சிம்பிளாக அப்படியே பார்த்துக்கலாம் சரியா. இந்த நதியை வச்சு பார்த்துக்கிட்டோம், மேப் வச்சு பார்த்துக்கிட்டோம்னா ரொம்ப ஈஸி. இப்போ பாருங்கள், மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா இந்த 3 ரிவரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதாவது மகாநதி படத்துக்கு வரி கட்டணும் கிருஷ்ணா அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ மகாநதிக்கும் கிருஷ்ணாவுக்கும் இடையே இருக்க பகுதி வடசர்க்கார் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. கிருஷ்ணாக்கும் காவேரிக்கும் இடையே உள்ள பகுதி சோழமண்டல கடற்கரை அப்படின்னு அழைக்கப்படுது. இதில் பாருங்கள், கோதாவரிக்கும் கிருஷ்ணாவுக்கும் நடுவில் தான் கொல்லேரி ஏரி அப்படின்ற ஏரி இருக்குது. இன்னொன்று சிலிக்கா ஏரி, கிழக்கு கடற்கரை பகுதியில் சிலிக்கா ஏரி மிகப்பெரிய காயல் ஏரி சரியா. அடுத்து பாருங்கள், பழவேற்காடு ஏரி, இதை தான் புலிக்காட்டு ஏரின்பாங்க. இதுதான் நம்ம தமிழ்நாடோட பார்டர். இதை தாண்டினா கர்நாடகா வந்துடும். அவ்வளோதான்ப்பா. இதுதான் தியரியாக கொடுத்துருக்காங்க. ஸோ மேப்பை பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ ஃபுல் லெசன்ஸ் கேட்குறீங்கப்பா. நான் குரூப் 4 வரையும் முடிஞ்சளவு உங்களுக்கு எல்லாமே ஷார்ட்ஸில் கவர் பண்ணிடுறேன். குரூப் 4க்கு அப்புறம் நம்ம ஜூலை 14ஆம் தேதி நம்ம ஃபுல் லெசன்ஸ் உங்களுக்கு நான் அப்படியே கவர் பண்ணி கொடுத்துட்றேன்ப்பா. 11th 12th புக்கில் இருக்கக்கூடிய ஃபுல் லெசன்ஸ் வருஷப்படி உங்களுக்கு கவர் பண்ணி கொடுத்துட்றேன். அது போக ஓயாத அலைகள் அப்படின்ற பேரில் நம்ம டெஸ்ட் பேட்சும் ஒன்று ஸ்டார்ட் பண்ணிடுவோம் சரிங்களா. உங்களுக்கு அப்படியே நான் யூடியூப்பில் நடத்துகிறது உங்களுக்கு டெஸ்ட் பேட்சில் நான் டெலகிராம் குரூப்பில் ஃப்ரீயாக கொடுத்துட்றேன். ஜூலை 14லேருந்து நம்ம குரூப் 2க்கு ஃபோக்கஸ் பண்ணி உறுதியாக நம்ம ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணிடுவோம் சரிங்களா. கொஞ்சம் குரூப் 4 வரையும் நீங்கள் ஷார்ட்ஸ் பார்த்துக்கோங்க. ஜூலை 14லேருந்து நம்ம குரூப் 2க்கான ஒர்க்கு, ஃபுல் லெசனுக்கான ஒர்க்கு நம்ம ஆரம்பிச்சிருவோம். தேங்க்ஸ்ப்பா.